நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாவச்சேரி வைத்தியசாலை இன்றைக்கும் நான் தான் சாவச்சேரி வைத்தியசாலை எம்எஸ் சட்டப்படி இது வந்து எங்கள் சாவச்சேரி வைத்தியசாலையில் வந்து வைத்தியர்கள் வந்து வந்தால் பொறுப்பெடுக்கிற புத்தகம். நான் இந்த வீடியோ பதிவிடக்கூடாது, அதாவது வந்து சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அன்ரெஸ்ட் ஒன்று வரக்கூடாது, அதாவது இயல்பு நிலைக்கு திரும்பணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் நான் ஒன்றுமே போடாமல் காலையிலும் இருந்தேன். பட் தொடர்ச்சியாக டாக்டர் சமன் பாத்திரனை வந்து யாழ்ப்பாணத்தை குழப்பறதுக்காகவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு அன்ரெஸ்ட் ஒன்று வர பண்ணுறதாலையும் இவர் ஒரு பொலிட்டிக்கலான மூவ்மெண்ட் ஒன்று செய்கிறாருன்ற சம்பந்தமான எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதால எனக்கு அதை குழம்பாமல் இருக்கணும்ன்றதுக்கான என்னுடைய பொதுமக்கள் வந்து குழம்பாமல் இருக்கணும். இப்படியான புள்ளியலால் தான் தமிழ் சமூகம் அழிந்து போனது. முக்கியமாக சமன் பத்திரன் மாதிரியான ஆக்களால் தான் எங்களுடைய தமிழ் சமூகம் அழிந்து போனது. அவர் செய்கிற சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் காரணமாக அவருக்கு நான் சட்டம் வேணுமெண்டா சொல்கிறேன். இதில் இந்த லோயஸ்ட் மேர் பார்ப்பீங்கள் மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் எடுத்து பாருங்கோ, அதில் கிளியராக இருக்குது. அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து ஹெல்த் செக்ரட்டரி மட்டும்தான், வேறு ஒருத்தருமே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இல்லை. பட் டாக்டர் சமன் பாத்திரனை தன்னிச்சையாக வந்து ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் ராஜீவ் அவர்களை போட்டிருக்கிறார். அதை நான் அப்படியே விடுவோம்னு பார்த்தேன். பட் எல்லா பப்ளிக்கும் வந்து அன்ரெஸ்ட் ஆகி கொண்டு போகிறதால இன்னொரு திருப்பியும் ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும்னு எனக்கு சொல்லப்பட்டதால் நான் இந்த வீடியோ அவசரமாக விட்டு இந்த மக்களை வந்து நான் அமைதியாக இருக்க சொல்லி கேட்குறேன். ஒருத்தருமே நீங்கள் நான் சொல்லும் வரைக்கும் ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. நான் இதுவரைக்கும் ஒருத்தரையுமே பிள்ளையா சொல்லல அதை விடைங்கோ அதை விடைங்கோ சொன்னேன். கடைசியாக வந்து நான் சொன்ன ஒரு வசனத்தால் தான் எல்லா போராட்டமுமே அதோட போலீஸும் வந்து போராட்டமும் சந்தோஷமாக போகக்கூடிய இருந்தது. எனக்கான இதை கேளுங்கோ. இதுதான் டாக்டர்ஸ் வேர் சைன் பண்ணுற புக். இது வந்து 2010ஆம் ஆண்டு கோதாசன் ஐயா அவருக்கும் எனக்கு செய்த அதே அணியை தான் செய்தவ. கோதாசன் ஐயா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது டாக்டர்ஸ் மேர் சைன் பண்ண புக் இது. இந்த புக்குன்னு கடைசி பக்கத்துக்கு போகிறேன். கடைசி பக்கம், அதுக்கு பிறகு கடைசி பக்கம் போகிறேன். இதுக்காங்கால பக்கம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இதுக்காங்கால பக்கங்கள் இல்லை, சரிதானே? இந்த புத்தகத்தில் கடைசியாக சைன் பண்ணியிருக்க டாக்டர் திஷானி 7ஆம் தேதி வந்த 6ஆம் மாதம். அதுக்கு பிறகு நான் 14ஆம் தேதி 6ஆம் மாதம் இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் சாவச்சேரிக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காண்டி ஒரு வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் வந்து பொய் பிரச்சாரம் செய்யணும். இது வந்து ஒரு குற்றவாளிகளுக்கு எதிரான போராட்டம். அது வைத்தியர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாரென்றாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். நோயாளர்கள் வந்து அவருடைய உரிமையை வென்றெடுக்கணுன்றதுக்காண்டி ஆரம்பித்த போராட்டம். இது அரசியல் போராட்டம் இல்லை. இதில் கடைசியாக சைன் பண்ணியிருக்கிறது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா MS BHC. I, Dr. R. Archuna, assume duty as Medical Superintendent acting today on 14/6/2024 at BHC, reference letter NP HTCS 12P2. பட் இதுக்கு முதல்ல என்னோட லெட்டர் வந்து என்பிக்கு அதாவது இவருக்கு கொடுபட்டு பத்மசருக்கு கொடுபட்டு அதிலிருந்து அவர் அடித்த கடிதம் தான் இதில் எழுதியிருக்கிறேன். இப்போவும் நான் தான் MS. அதாவது நீங்கள் இவர்களுடைய அந்த மக்களை திசை திருப்புறதுக்காண்டியும் போராட்டங்களை வெடிக்க பண்ணுறதுக்காண்டியும் அரசியல் லாபங்களாக வந்து மாற்றுறதுக்காண்டி டாக்டர் சமன் பாத்திர செய்கிற ஒரு ஊழலால் அதாவது இவர் என்னென்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு இயல்பு இல்லை என்று சொல்லி காட்டி மக்களை திசை திருப்பி போராட்டங்களை நடக்க பண்ணி அதன் மூலம் 1-2 தமிழ் மக்களை பண்ணி அதன் மூலம் இவர் லாபமடைய பார்க்குறாரான்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. அதனால் என்னுடைய அன்பு தெய்வங்களுக்கு, அதாவது என்ன இதுவரைக்கும் தூக்கி வச்சிருக்கிற என்னுடைய அன்பு தமிழ் தெய்வங்களுக்கும் மொழி சார்ந்த என்னுடைய எத்தனையோ முஸ்லீம் டாக்டர்ஸ் கழிச்சிட்டோம், முஸ்லீம் ஆக்கள் கழிச்சிட்டோம், எத்தனையோ சிங்கள ஆக்கள் கழிச்சிட்டோம். என்னுடைய இலங்கை வாழ் மக்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது உண்டு. இதுக்குரிய பதிலோடு நான் திரும்பி வருவேன். என்னுடைய அமைச்சர்கள் மேர், என்னுடைய பொலிட்டீஷியன்ஸ் மேர் எல்லாருமே இதில் தோற்று போயிடணும். இப்படியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை சமன் பாத்திரனை வந்து கொழும்பில் இருந்து, அதாவது தெற்கு பக்கம் இருந்து வந்து தெற்கு பக்கத்தின் குரலாக வந்து ஒரு பிழையான ஒரு பிரதிபலிப்பை இவர் ஏற்படுத்தி சிங்களவர்கள் கூடாது என்ற ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துறதுக்காண்டி இவர் செய்கிற செயற்பாடுகள் வந்து சரியான மன்னிக்கப்படக்கூடிய குற்றம். இவர் வந்து டாக்டர் ராஜீவை வந்து தன்னுடைய கைப்பட எழுதின கடிதத்தில் தான் MS ஆக்கியிருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இல்லை, இங்கே செக்ரட்டரியிலேருந்து கடிதம் வந்தால் அந்த கடிதத்தை காட்டணும் அண்டேட்டில் இதுவரைக்கும் காட்டாமல் தான் பேக்டேட் பண்ணிப்பட்டு ஒரு வேலையை செய்யலாமன்ற ஒரு நம்பிக்கையில் பிறகு டேட் போட்டு எடுத்துக்கொள்ளலாம்னு நம்பிக்கையிலையோ அல்லது வந்து இது வந்து சட்டங்களுக்கு போகாதன்ற நம்பிக்கையிலேயே செய்திருக்கணும். அதால் பொதுமக்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்வது, தயவு செய்து நீங்கள் இந்த விஷயங்களுக்கு ஏமாற வேண்டாம். என்னுடைய வாயிலிருந்தோ அல்லது என்னுடைய சார்பான அரசியல்வாதிகளின் வாயிலிருந்தோ ஒரு வசனம் வரும் வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். இதே ஒரு பெரிய பொருளாக்க வேண்டாம்.
டாக்டர் அஜீவன் அவர்களுக்கு நான் ஒரு 2-3 நாளைக்கு வேலை செய்கிறதுக்குரிய அவற்றை ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி நான் ஒன்றுமே கதைக்காம விட்டு நான் அவரும் சாவச்சேரி எம்எஸ்ன்ற லிஸ்ட்டில் வரட்டும் அவர் வாழ்க்கையில் ஒரு மெடிக்கல் சூப்பரண்டாக வரையிலாது என்னோட அவர் அந்த கோர்ஸ் எடுக்கையில் அவர் படித்தது கம்யூனிட்டி மெடிசின் பட் அவர் என் அண்ணா தானே அதால் என் அண்ணாவை கவனமாக பார்த்து கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். வித் லவ் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா. இப்போதைக்கு நான் தான் எம்எஸ். அது என் ஹாஸ்பிட்டல் இல்லை, அது என் வீடு. நான் திருப்பி வருவேன், நான் என் வீட்டை கட்டி எழுப்புவேன். நன்றி, வணக்கம். நான் திருப்பவும் உங்களோட இணைஞ்சு கொள்வேன்.